அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மதுல இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு இந்தியன் பாலிட்டியில முகவுரை அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டியில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நாங்க வந்து பிடிஎஃப் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிடிஎஃப் வந்து எங்களால குடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் 2, 3 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 2, 3 டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க ஒட்டுமொத்தமா பிடிஎஃப் வந்து கம்பைன் பண்ணி டெலகிராம்ல குடுத்துடுறோம். ஓகேவா? நீங்க இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ்ல நீங்க அந்த பிடிஎஃப் மட்டும் எதிர்பார்க்காம வீடியோஸ்ல வரும்போது நாங்க சொல்ற கன்டென்ட்ட காதுல வாங்கிட்டு அந்த வீடியோல வர கன்டென்ட்ட வந்து உங்களுக்கு ஓகே, எனக்கு இப்படி படிச்சா புரியும், எனக்கு இந்த பாயிண்ட்ஸே போதும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு சேனலில் இருக்க வீடியோஸ் இல்லை வேறு பேஜஸில் இருக்க பிடிஎஃப் அது மாதிரி நிறைய பிடிஎஃப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த பிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளோ பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்தோம். அதில் நமக்கான அரசியல் அதாவது நமக்கான ஒரு அரசியல் அமைப்பு புத்தகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 11 அமர்வுகள் நடந்திருக்கும். அதில் வரைவு குழு அப்படின்ற ஒரு குழுவை தொடங்கி அதுக்குள்ளே ஒரு 7 நபர்களை வச்சு அவங்க தான் வந்து இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு புத்தகத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 1950 ஜனவரி 26 அன்று நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அன்றையிலிருந்து நம்ம வந்து இந்திய அரசியல் அமைப்பு வந்து நம்ம அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முன்னாடி கிளாஸில் பார்த்த ஒரு சில விஷயங்கள். இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதில் 11 அமர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ முதல் அமர்வு 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். அதில் தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஜே.பி. கிருபாலினி அவர்கள் அந்த முதல் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இரண்டாவது கூட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1946 டிசம்பர் 11ஆம் தேதி நடந்திருக்கும். அந்த 11ஆம் தேதியில் நிரந்தரமான தலைவரையும் அவர்களுக்கு 2 துணை உறுப்பினர்களையும் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சட்ட ஆலோசகரையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? மூன்றாவது அமர்வான இதுதான் வந்து முக்கியமான அமர்வு. இதிலிருந்து தான் இந்த முகவுரை வந்து தொடங்கிருக்கும். ஓகேவா? 1946 டிசம்பர் 13ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னா இந்த மூன்றாவது அமர்வில். ஓகேவா? அது என்ன தீர்மானம் அப்படின்னா நோக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு முகவுரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதான் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து முகவுரைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ முகவுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து ஒரு புக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் வச்சிருக்கோம். அப்போது அதுக்குள்ளே வந்து ஒரு 450 பேஜஸ் சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 450 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 450 பேஜஸையுமே வந்து திருப்பி என்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. எந்த லெசன்ஸ் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றது பார்க்க முடியாது. இதுவே அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனே ஒரு செகண்ட் பேஜில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது எந்த லெசன்ஸ் எங்கே இருக்குது, எந்த லெசன்ஸ் எந்த பேஜில் இருக்குது, அந்த லெசன்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு பேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இதுதான் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த புக்கை பற்றி சொல்ல போகுது, இந்த புக்கில் இருக்கிறது நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து முகவுரை. அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய, அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை யார் முதல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது? ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அறிமுகப்படுத்தின உடனே அதை ஏற்றுக்கிட்டாங்களா? எப்போ அறிமுகப்படுத்தினாரு? 3வது அமர்வில் அறிமுகப்படுத்தினார் 1946 டிசம்பர் 13ஆம் தேதி. அப்போ சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. ஜனவரி 22 1947 தான் இந்த அரசியல் நிர்ணய சபை இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. பின்னால் தான் இது வந்து என்னவாகுது அப்படின்னா அரசியலமைப்புக்கான முகவுரையாக வந்து மாற்றம் அடையுது. ஓகேவா? அப்போ இந்த முகவுரை அப்படின்ற ஐடியாலஜி எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? இல்லை இது இவர் சொன்னார் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அவர் எங்கேருந்து பார்த்தாரு அப்படின்னா அமெரிக்காவில் இந்த முகவுரையை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்காவுக்கான அரசியலமைப்பு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1787. ஓகேவா? ஒரு 4 மாதங்கள்லேயே வந்து அவங்களுடைய அரசியலமைப்பை அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோடது எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்போ இந்தியாவது வந்து என்ன அப்படின்னா மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளோடது. ஓகேவா? ஸோ முகவுரை அப்படின்ற விஷயத்தை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அது சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மறக்கக்கூடாது. முகவுரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது கூட மெயின்ஸ்லேயுமே இதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த முகவுரை சார்ந்த கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எவ்வளோ பொறுமையாக நிதானமாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோங்க, பொறுமையாக நிதானமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேக் டு த டாபிக் என்ன அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்துருப்போம். நிறைய நாடுகள்கிட்ட இருந்து நிறைய உன்னதமான அந்த நுண்ணியமாக படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அமெரிக்காவிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து புக் வைஸ் போவோம். ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக முகவுரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தின் முன்
அறிமுகம் செய்யும் பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி நேருவால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானம். இதன் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபையானது 1947 ஜனவரி 22 அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு பின்னால் வந்து இது என்னவா இருக்குன்னு சொன்னோம், முகவுரையாக மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ முகவுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசியல் அமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஸோ மொத்தத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து இதுதான். நம்ம அரசியலமைப்பு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா முகவுரை தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலமைப்புடைய முகவுரை பகுதியை வந்து நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பின் மாதிரியை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதனுடைய தேவை, முகவுரையுடைய தேவையை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த முகவுரையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, முகவுரை முதல்ல எப்படி தொடங்குது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் தான் வந்து இந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை தொடங்குது. ஓகேவா, வேற என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கு இல்லையா பிளாக் கலரில். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து இங்கேயும் வெயிட்டேஜ் இருக்கும். அதே போல் மெயின்ஸில் போகும்போது மெயின்ஸில் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து வைப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து என்ன நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன், இதே வீடியோவில் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அதாவது இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னென்னலாம் கிடைக்கணும் அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதிகளில் இதெல்லாம் கிடைக்கணும். நம்மளுடைய சிந்தனையில் சுதந்திரம் இருக்கணும். நம்மளுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறதுலையும் நம்மளுடைய நம்பிக்கையிலையும் நம்மளுடைய வழிபாட்டிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக தகுதி நிலை மற்றும் வாய்ப்பில், அதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னாலும் எதுலையா இருந்தாலும் சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா, தனி ஒருத்தனுக்கு அந்த சமத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா சகோதரத்துவத்தை அனைவரிடத்திலும் வளர்க்கவும் நாட்டுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருக்கும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து நீதிகள் கிடைக்கணும், எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்கணும், அவங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறதுலையும் அவங்களுடைய வழிபாடுகள்லையும் எல்லாத்துலேயும் சுதந்திரமாக இருக்கணும், அனைத்து தளங்களிலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கணும். அப்போ சமத்துவம் வந்து சொல்கிறாங்க. சகோதரத்துவம் அப்படின்னும் போது நம்ம வந்து மொழி, இனம், மதம், பாலினம் அப்படின்னு எதுலையுமே வந்து வேறுபடாமல் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா, விழுமிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26 நாளாகிய இன்று நம்முடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் அரசியல் அமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஸோ நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். எப்போ வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையால் இந்த அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இதில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 299 பேர் வந்து கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அப்போ நடைமுறைப்படுத்தும் போது இறுதியாக இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்போடைய அந்த கடைசி டிராஃப்டில் வந்து எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 284 பேர் வந்து கையெழுத்து போட்டு அதுக்கு வந்து உறுதியளிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக இது வந்து முகவுரையில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள். ஓகே, ஸோ இப்போது இதில் முகவுரையில் குறிப்பிட்டுள்ள அந்த குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த தாக்கத்தினால அந்த தாக்கத்தினால அந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீதிகளில் நம்ம ஒரு 3 நீதிகள் பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து சமூகத்தில் நீதி கிடைக்கணும், பொருளாதாரத்தில் நீதி கிடைக்கணும், அரசியலையும் நீதி கிடைக்கணும் அப்படின்ற கருத்துக்களை நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அப்போது இந்திய அரசியலமைப்பு நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் போது எத்தனை பகுதிகள் வந்து இருந்துச்சு? 22 பகுதிகள், 8 ஷெடியூல், 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி இதுலேயே வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா, நான் ஏன் முன்னாடின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதனோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த முகவுரை. ஓகே, முகவுரை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து ஒன்று கண்டினியூ பண்ணி தான் வரும். அப்போது இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறோம், அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். இப்போ என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்புடைய தொடக்கத்தில், அதாவது நடைமுறைப்படுத்தும் போது நம்மகிட்ட எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா 22 பகுதிகளும் 8 ஷெடியூலும் 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தற்போது எத்தனை இருக்குது? 25 பகுதிகள் இருக்குது. அப்போ நடைமுறைப்படுத்தும் போது அந்த 22 பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த 22 பகுதிகளில் முகவுரை அப்படிங்கிறது ஒரு பகுதியாக இடம் பெறலை. ஓகேவா, இதுவே இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாட்டில் ஏதாச்சும் ஒரு ஐயமோ ஏதாவது ஒரு கொஷின்ஸோ இருக்குது அப்படின்னும் போது நீதிமன்றம் முகவுரையை நாடலாம். ஓகேவா, ஆனால் முகவுரை பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து நிதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது.
நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஓகேவா. அடுத்ததா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முகவுரையில் என்ன லைன் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம மேலே அந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்த பேஜ் போகலாம். அடுத்த பேஜில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகவரியுடைய மேன்மைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேயுமே வந்து நம்ம அந்த பாக்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமத்துவம் மிக்க, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு கொண்ட நாடு என முகவுரை கூறுகிறது. ஸோ இதை நம்ம அங்கேயே பார்த்தோம். அடுத்ததா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த நோக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அதாவது முகவுரை வந்து கூறுது அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ இதில் வேறு என்ன நமக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னா, அரசியலமைப்பில் சட்டத்தை இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட். அரசியல் அமைப்பில் சட்டத்தை நிறுவுவதற்கும் மேம்படுத்துறதுக்கும் தேவையான நோக்கங்களை முகவுரை வந்து தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக் டு த டாபிக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேஜில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, முகவுரை வந்து நிதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அப்போ முகவுரையில் ஏதேனும் திருத்தங்கள் உள்ளதா? இந்த திருத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இந்த திருத்தங்களில் தான் பல வார்த்தைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல, இறையாண்மை மிக்க, சமதர்மம், சமத்துவம், மதச்சார்பின்மை, குடியரசு, மக்களாட்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் மட்டும்தான் முதல்ல இருந்திருக்கும். ஓகேவா. அதாவது முகவுரை வந்து நடைமுறைப்படுத்தும் போது ஒரு 3 வார்த்தைகள் தான் இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சட்ட திருத்தம் செஞ்சு அந்த சட்ட திருத்தத்தில் சில வார்த்தைகள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது முகவுரை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, முகவுரை வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை. ஓகேவா. அதில் ஏதோ ஒரு திருத்தம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, அந்த முகவுரையில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் எந்த திருத்தம் வேணால் செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சட்ட திருத்தம் செய்யக்கூடிய ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 368. ஓகேவா. அப்போ முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முகவுரை இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய இந்த 3 வார்த்தைகள் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு இந்த 3 வார்த்தைகள் தான் வந்து இருந்திருக்கு. அப்போ 1976 42வது சட்ட திருத்தத்திற்கு பின்னாடி தான் சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் வந்து முகவுரையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 3 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முகவுரை எத்தனை முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை தான் வந்து திருத்தம் செஞ்சிருக்காங்க. அப்போ அரசியல் அமைப்பில் ஏதேனும் ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டிகல் என்ன? 368. முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியா அப்படின்னு கேட்டால், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்தம் செய்யும்போது முகவுரையுடைய அந்த பேசிக் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறாமல் தான் வந்து எந்த ஒரு திருத்தமாக இருந்தாலும் செய்யணும். ஓகேவா. அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முகவுரை பற்றி நிறைய கோட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ யார் என்னென்ன முகவுரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்கட்டும் வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, முகவுரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கனவை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வேர்டில் வந்து இந்த இடத்துல வந்து அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ கனவுல நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கனவுல சாமி பார்த்தேன். ஓகேவா. கனவுல சாமி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஷார்ட்கட்காக சொல்கிறேன். அடுத்து அரசியலமைப்பின் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன் போன்ற முகவுரை மேலும் முகவுரையை கொண்டு அரசியலமைப்புக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னது யார் அப்படின்னா, தாக்கூர்தாஸ் பார்கவா. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் அணிகலன்கள் வாங்கினா, இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு களஞ்சியத்துக்கு போய் அணிகலன்கள் வாங்கிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? யாரையாச்சும் நமக்கு ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா, நான் இந்த நகை வாங்கியிருக்கேன் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, நீ வா வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அணிகலன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து யார் சொன்னாங்க? தாக்கூர்தாஸ் பார்கவா அப்படின்றவர் வந்து சொன்னார். ஓகேவா. அடுத்ததாக வந்து வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. சொர்க்கமே அப்படின்னு வந்தால் ஏவி டைசி அவர்கள். ஓகே. அரசியலமைப்பின் அடையாள அட்டை அதாவது ஐடென்டி கார்டு தான் வந்து என்ன முகவுரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, NA பல்கிவாலா அப்படின்றவர். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அடையாள அட்டை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து அவருடைய பேர் என்னென்னு இருக்குது? பல்கிவாலா அப்படின்னு இருக்குது. நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. பால்கிவாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பால் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் என்ன எடுத்துகிட்டு போனோம்? அடையாள அட்டை. அந்த ஒரு நோட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, பால் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அட்டை எடுத்துகிட்டு போனால் தான் பால் கொடுப்பாங்க. அப்போது அந்த பால் வாங்கணும் அப்படின்னா அடையாள அட்டை இருக்கணும். அப்போ அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, NA பல்கிவாலா அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. நமது இறையாண்மை வாய்ந்த அடுத்தது பாருங்கள், நமது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே ஜாதகமே அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது வந்து சொன்னது யார் அப்படின்னா, KM முன்ஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போகும்போது யார்கிட்ட போய் கொடுப்போம்? ஏதாச்சும் சாமிங்க கிட்ட தானே எடுத்து போய் கொடுப்போம். அதாவது சாமிங்க மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியில் யாராச்சும் அதை பார்ப்பாங்கல்ல, ஜோசியம் பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் எடுத்து போய் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. எனக்கு ஜாதகம் பார்க்கணும், அதனால் நான் வந்து யார்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு முனிவர் கிட்ட கொடுக்குறேன். அப்போ முன்ஷி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த லைன் வந்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்து யார் சொன்னா? திறவுகோல் தான் முகவுரை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திறவுகோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீன்னு வந்து கீ தானே. ஸோ சாவிய தான் வந்து நம்ம வந்து திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாவி இருந்தா தான் என்னத்த திறக்க முடியும்? பார்க்க வந்து திறக்க முடியும். அப்ப எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றது திறவுகோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சாவி இருந்துச்சுன்னா தான் எர்னஸ்ட் அப்படின்ற அந்த பார்க்க வந்து திறக்க முடியும். ஓகேவா? அடுத்த லைன் வந்து பாருங்க. நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறந்ததாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக, ஓகேவா? இங்க பாருங்க, உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது. அது சொன்னது யாரு? ஹிதயத்துல்லா அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதயம் துடிச்சாதான் நம்மளோட உயிர் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது லைன் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கும். ஆனா கன்டென்ட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. கன்டென்ட்ட புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அந்த முகவுரை வந்து அமெரிக்கா நாட்ட விடவும் அதாவது என்ன சொல்றது? அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஆனா அத விடவும் சிறப்பா இருக்கிறது எது அப்படின்னா, நம்மளுடைய இந்திய முகவுரை தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அரசியலமைப்புக்கே உயிர் நாடியா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாங்க ஹார்ட் பீஸுங்க அப்படின்னுவார்ல வடிவேலு ஒரு காமெடில. அதுதாங்க இந்த கதையோட ஹார்ட் பீஸு அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி முகவுரை வந்து இந்த இந்திய அரசியலமைப்புக்கே ஒரு ஹார்ட் பீஸா இருக்கான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, இதயத்துல்லா அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம். ஸோ அடுத்ததா வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 26, 1950 தான் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற, நடைமுறைப்படுத்தப்பட்டது வேற. நம்ம எல்லாரும் அரசியலமைப்பு இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டது 1949 நவம்பர் 26ல. ஓகேவா? இத வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது நமக்கு ஓகே அப்படின்னு. ஆனா அது எல்லாருக்கும் கொடுத்து நடைமுறைப்படுத்தினது எப்போ அப்படின்னா, ஜனவரி 26, 1950ல தான் நடைமுறை வந்து படுத்தியிருப்போம். அப்படி நடைமுறைப்படுத்தும்போது முகவுரையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 3 வார்த்தைகள் தான் வந்து முகவுரையில இடம்பெற்றிருந்துச்சு. ஓகேவா? பின்னால நம்ம வந்து முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம். அந்த முகவுரை சட்ட திருத்தம் செஞ்சாங்க. அதாவது ஒரு முறை மட்டும் சட்ட திருத்தம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ 3 வார்த்தைகள் சேர்த்ததா வந்து பார்த்திருந்தோம். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி, நான் இப்பவும் சொல்றேன், இந்த இடம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான இடம். ஓகேவா? எப்போ எந்த வருஷம் திருத்தம் செஞ்சாங்க, என்னென்ன வார்த்தைகள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில வந்து சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்க்குறாங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 3 வார்த்தைகள்ல இன்னொரு 3 வார்த்தைகளை சேர்க்கும்போது இது என்னவா வந்து மாறுது அப்படின்னா, தற்போது என்னவா இருக்கு அப்படின்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. நம்ம வந்து அந்த முகவுரையில வந்து ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கி இந்த 5 வார்த்தைகள் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து தற்போதைய முகவுரையில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்திருக்கு. இதில் வந்து இந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பத்தாது. அது எந்த வரிசையில் இருக்குது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் மாறுச்சு அப்படின்னாலும், ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 5 வார்த்தைகளும் ஞாபகம் இருக்கும். ஆனால் 5 வார்த்தைகளும் இந்த ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்றது ஒருவேளை ஞாபகம் இல்லாமல் போச்சுனாலும் நமக்கு அந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் படிக்கும்போதே வந்து என்னென்ன வார்த்தைகள் அது எந்த ஆர்டரில் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த முகவுரை சார்ந்த வழக்குகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, ஒரு 3 வழக்குகள் இருக்குது. அதில் முதல் வழக்கு வந்து என்ன அப்படின்னா, பெருபாரி வழக்கு 1960. இந்த பெருபாரி வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அது மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு தனியாக, அதாவது முஸ்லீம்கள் எல்லாருமே வாழ்றதுக்காக பாகிஸ்தான் வந்து வேணும், நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ராட்லிஃப் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதுதான் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பிரிக்கும்போது இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு இடத்த மட்டும் இந்தியாலையும் சேர்த்துக்க மாட்டாங்க, பாகிஸ்தான்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இது மட்டும் விடுபட்டிருக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்ச பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பெருபாரி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருபாரியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தை சார்ந்தது தான் வந்து இந்த பெருபாரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த பெருபாரியை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து மேற்கு வங்காளம் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பகுதி எங்களுடைய பகுதி, அதாவது எங்கள் மாநிலத்தின் பகுதி, இந்த மாநிலத்தோடைய பகுதியை நீங்கள் எங்ககிட்ட கேட்காம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா, பெருபாரி வழக்கு அப்படிங்கிறது. ஸோ பெருபாரி வழக்குக்கும் முகவுரைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னும் போது அந்த கேஸ் கூடவும் இன்னொரு கேஸ் கட் இருக்குது அப்படின்னா, அந்த கேஸ் கட்டோட தீர்ப்புமே வந்து வந்துடும். ஓகேவா? அப்படி முகவுரைக்கான ஒரு கேஸ் ஒரு தீர்ப்பு வந்து இந்த பெருபாரி வழக்கிலேயே வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருபாரி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருபாரி வழக்கு 1960 நடந்துச்சு. ஓகேவா? பேக் டு த டாபிக், நம்ம மறுபடியும் முகவுரை சார்ந்தே போவோம். பெருபாரி வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பார்ட் 1 வந்து வரும். ஓகேவா? ஒன்றியம், அதன் ஆட்சி எல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் ஒவ்வொரு சரத்துக்கள் வந்து பார்க்கும்போது இந்த பெருபாரியை பற்றி நான் இன்னும் டீப்பாக வந்து சொல்கிறேன். ஓகே?
ஸோ பேக் டு த டாபிக் என்ன அப்படின்னா 1960ஆம் ஆண்டு பெருவாரி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் முகவுரையானது மற்ற பகுதிகளைப் போன்று உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன சொன்னாங்க? அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பில் முகவுரை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த தீர்ப்பு வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெருவாரி வழக்கில் 1960 வந்து சொல்கிறாங்க. திரும்ப வந்து ஒரு கேஸ் நடக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஸோ இந்த கேசவானந்த பாரதி அப்படின்றவர் வந்து ஒரு மடம் மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதுக்கு வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸில் வந்து என்ன விஷயம் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னா அதாவது பெருவாரி வழக்கில் அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? முகவுரை அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்புடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போது அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லாததை எப்படி வந்து திருத்தம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா கேசவானந்த பாரதி அப்படின்றவங்களுக்கும் கேரளா மாநிலத்துக்கும் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னா 1973. ஓகேவா? இந்த வழக்கில் ஒரு சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா எந்த ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 368 படி தான் வந்து சட்ட திருத்தம் அப்படிங்கிறத மேற்கொள்ள முடியும். ஓகேவா? இந்த வழக்கில் ஆர்டிகல் 368 படி முகவுரையை திருத்துதல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. ஓகேவா? என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த வழக்கில், அதாவது இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? பெருவாரி நடந்திருக்கு. அந்த பெருவாரி வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் பகுதி ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லாத பட்சத்தில் எங்கே இருக்கு பாருங்க, இல்லாத பட்சத்தில் அதில் எவ்வாறு திருத்தம் செய்ய இயலும் என கேள்வி எழுப்பப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து தீர்ப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்த அந்த பெருவாரி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தள்ளுபடி செஞ்சுறாங்க. ஓகேவா? தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஓகேவா? நீங்கள் திருத்தம் வந்து மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு திருத்தம் செய்யும்போது அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் செய்யணும் அப்படின்னு வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்ட திருத்தத்தில் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது அந்த சட்ட திருத்தத்திலே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். ஓகேவா? திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் மாறாமல் இதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் அதில் என்ன பண்ணும்? நீதிமன்றம் தலையிட்டு அந்த திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லும் அப்படின்னு அந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு திருத்தம் செய்கிறீங்க அப்படின்னா அது அந்த அடிப்படை கட்டமைப்பு மீறி போகுது அப்படிங்கும்போது அதை வந்து நீதிமன்றம் தலையிட்டு அந்த திருத்தம் வந்து செல்லாது அப்படின்றதுக்கான ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா எல்ஐசி வழக்கு அப்படின்னு ஒன்று நடக்குது 1995. ஸோ இங்கேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் 1995 இந்திய அரசிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் என்று மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஓகேவா? இது என்ன கேஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப உள்ள போய் நம்ம ஆராய்ச்சிலாம் பார்க்க வேணாம். இதில் வந்து ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கேஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததா முகவுரையில் ஸோ இதோட வந்து முகவுரை சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம முகவுரையில் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா முகவுரை யார் கொண்டு வந்தா, எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, முகவுரையில் என்ன வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு, அது என்ன ஆர்டரில் இடம்பெற்றிருக்கு, முகவுரையில் இது வரைக்கும் ஏதேனும் சட்ட திருத்தங்கள் செஞ்சுருக்காங்களா, அந்த சட்ட திருத்தம் எப்போ செஞ்சுருக்காங்க, அந்த சட்ட திருத்தத்தில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முகவுரை சார்ந்த வழக்குகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரு 3 வழக்குகள் இருக்குது. ஒவ்வொரு வழக்கும் எப்போ நடந்துச்சு, யார் யாருக்கு நடந்துச்சு, அந்த வழக்குகளில் என்னென்ன தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் முகவுரை சார்ந்த விஷயங்கள். ஓகேவா? இதோட முகவுரை சார்ந்தது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முகவுரையில் அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு கண்டென்ட் பார்த்தோம் இல்லையா? முகவுரையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முகவுரையில் உள்ள சொற்கள் மற்றும் அதன் விளக்கம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இறையாண்மை அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இறையாண்மை அப்படிங்கிறது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா முகவுரையில் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஒரு 5 வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் முதல் வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் மெயின்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இறையாண்மை பற்றி பார்க்கலாம். இறையாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டுடைய உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ முதல்ல இந்த இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் வார்த்தையான சுப்ரன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து இடம்பெற்றது தான் வந்து இந்த இறையாண்மை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வேறு என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது இந்தியாவை ஒரு இறையாண்மை உடைய அரசு என கூறுகிறது. அதன்படி இந்தியா தன் உள்நாட்டு விவரங்களையும் வெளிநாட்டு தொடர்புகளையும் தன் விருப்பம் போல செயல்படுத்தி கொள்ளலாம். அதாவது இந்தியா வந்து வேற எந்த அரசையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதாவது ஒரு அரசை வந்து சார்ந்து இருந்தோமா அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க நாடாக தான் வந்து நம்ம வந்து இருந்திருப்போம். ஓகேவா? ஆஃப்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து நம்ம இப்போ வந்து ஐநா சபையில் உறுப்பினர்களாக இருக்கோம், காமன்வெல்த்தில் வந்து நம்ம உறுப்பினர்களாக இருக்கோம். ஆனால் நமக்கான முடிவுகளை நாமளே வந்து முடிவு செஞ்சுக்கலாம். நம்ம எந்த நாட்டுக்கு கீழேயும்
இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேவா? உள்நாட்டு விவரங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? உள்நாடு அப்படிங்கிறது அதாவது நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னாலும் நாம தானே எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எந்த நாட்டுக்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து எதுவும் இது பண்ணிக்கல. வெளிநாட்டு தொடர்பான எந்த ஒரு செய்திகள்லையும் வந்து நம்மளோட முடிவை தான் வந்து எடுத்துக்கிறோம். அப்போது இந்தியா அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த முடிவுகளை வந்து தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு. ஓகேவா? நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து உறுப்பினர்களாக இருப்போம். ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோமா அப்படின்னா கிடையாது. நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட இது. அதுதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறையாண்மைகளுக்கு வகைகள் இருக்கா அப்படின்னா வகைகள் இருக்குது. ஸோ 4 வகைகளில் இந்த இறையாண்மை வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை, சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் டீப்பாக படிக்கணும் அப்படின்னா டீப்பாக படிச்சுக்கோங்க. ஆனால் இதை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை நாடாக இந்தியா இருப்பதால் இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டின் பகுதிகளையும் அதன் நலன் கருதி பெறலாம் அல்லது இந்திய பகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலையுமே வந்து நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியா வந்து இறையாண்மை நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு ஒரு பகுதி வேணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு பகுதியை வாங்கிக்கலாம். அப்போ நம்ம அதுக்கான ஓன் முடிவை டெசிஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு பகுதியை வந்து நம்ம பக்கத்து நாட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ ஓன் டிசிஷன் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. காமன்வெல்த் அமைப்பு, ஐநா சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இருப்பது இறையாண்மை கொள்கையில் பாதிக்காது. ஓகே, நம்ம எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட உறுப்பினர்களாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குறோமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட ஓன் டிசிஷனை தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இறையாண்மை அப்படிங்கிறது. அடுத்ததாக இறையாண்மை சார்ந்த சில கோட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இறையாண்மை சார்ந்த 4 வழக்குகள் வந்து நடந்திருக்கு. ஏகே கோபாலன் வெர்சஸ் மட்ராஸ் அரசு 1950, மதனகோபால் வெர்சஸ் இந்திய அரசு 1954. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 கேசஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா சமதர்மம் அப்படிங்கிறது. இந்த சமதர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் வந்து இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்தும் போது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் போது முகவரியில் இந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா முகவரியில் இந்த வார்த்தை கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து இந்த வார்த்தையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ மக்களாட்சி அதாவது இந்த சமதர்மம் அப்படிங்கிறது யாரோட அடிப்படையிலேருந்து வந்தது அப்படின்னா மார்க்சிசம் மற்றும் காந்தியடிகளுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த சமதர்மம் அப்படிங்கிறது. மக்களாட்சி சமதர்ம முறையில் கலப்பு பொருளாதாரத்தின் தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போது 1991ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த எல்பிஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்ற அந்த கொள்கையில் இந்திய சமதர்ம முறை சற்று குறைந்துள்ளது என்று கூறலாம் அப்படிங்கிறாங்க. சுருக்கக்கூறின் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மக்கள் நல அரசு என்பது தான் சமதர்மத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டின் செல்வங்களை எல்லாமே வந்து அரசுடைமை ஆக்குவது என்பது சமதர்மம். எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் வந்து சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து சமய சார்பின்மை. இந்தியா வந்து சமய சார்ந்த ஒரு நாடா அப்படின்னா கிடையாது. இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் இந்தியா வந்து அஃபிஷியலாக இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்றது கிடையாது. இந்தியாவில் வந்து எல்லா மதமுமே வந்து சம்மதம் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செக்குலரிசம் அப்படின்ற ஆங்கில சொல் வந்து செக்யூலம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து இடம்பெற்றது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கலை, எந்த ஒரு மதத்தையும் வந்து எதிர்க்கலை, எல்லா மதத்தையுமே வந்து சமமாக தான் பார்க்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய அரசின் தேசிய குறிக்கோள்களில் ஒன்றாக மதச்சார்பின்மை உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 1888 ஐஎன்சியோடைய 4வது மாநாடு வந்து நடந்திருக்கும். இதில் வந்து தலைமை ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னா ஜார்ஜ் யூல் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து தலைமை ஏற்றிருந்திருப்பாரு. ஸோ இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா அலகாபாத்தில் வந்து நடந்திருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாநாட்டில் இவர் தான் வந்து இந்த வார்த்தை அதாவது மதச்சார்பின்மை கலந்த தேசியம் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா 1974ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெறலை அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்போம். ஆனால் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1976 தான் வந்து இந்த வார்த்தையை 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை வந்து அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதனுடைய கருத்துக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கருத்துக்கு ஆதரவாக தான் இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற அப்படின்றது வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுமே வந்து சமமாக வந்து கருதணும். ஓகேவா? சமமாக கருதணும், சுதந்திரமாக இருக்கணும். எதில் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா மதம் சார்ந்த சமயம் சார்ந்த விஷயங்களில் அவங்க சுதந்திரமாக இருக்கணும். எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம், எந்த சமூகம் வேணால் இது பண்ணிக்கலாம். அரசியலில் அவங்களுடைய நடவடிக்கைகளில் எல்லாருமே வந்து சமமாக இருக்காங்க. அப்படின்னும் போது எந்த மதத்தினர் வேணாலும் அரசியலில் பங்கேற்கலாம். ஓகேவா? எந்த மதத்தினர் வேணாலும் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம். ஸோ இந்த மதம் வந்து இந்தியா வந்து ஏற்குது, இந்த மதத்தை வந்து இந்தியா ஏற்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அப்படின்ற சொல்கிறதுக்காகத்தான் வந்து இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வார்த்தையை வந்து எதில் வைக்கிறாங்க? முகவுரை அப்படின்ற அதில் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து வர்றது என்ன அப்படின்னா மக்களாட்சி. ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தற்போது
தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தின் நேரடியாக பங்கேற்பதையும் மக்களாட்சி என்று வரையறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னா ஹெரோடோட்டஸ், அதாவது வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஹெரோடோட்டஸ் தான் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மக்களாட்சி அப்படின்ற சொல்ல வந்து முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த மக்களாட்சி அப்படிங்கிறத டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து எந்த சொல் அப்படின்னா கிரேக்க சொல்லிருந்து தோன்றியது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததாக 2007ஆம் ஆண்டு ஐநா சபை வந்து செப்டம்பர் 15ஆம் நாளை வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது அப்படிங்கிறாங்க. மக்களாட்சியின் தூண் வந்து தேர்தல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கான பிரதிநிதியை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. மக்களாட்சியிலே வந்து 2 விதமாக இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இந்தியாவில் நம்ம பின்பற்றக்கூடியது என்ன அப்படின்னா மறைமுக மக்களாட்சி தான். அதாவது நமக்கான ஆளை நாமளே தேர்ந்தெடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடிமக்களில் 79% நபர்கள் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்தியா வந்து இந்த மக்களாட்சி அப்படின்ற அந்த ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலில் முதலிடத்தை வந்து பெறுது அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களாட்சியில் 2 வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மக்களே தங்களுக்கான சட்டத்தை வந்து ஏற்றிப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கான அதிகாரத்தை, அவங்களுக்கு என்ன சட்டம் வேண்டும் அப்படிங்கிறத மக்களே வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்படி அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்களே அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த முறை வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, தற்போது வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து இந்த நேரடி மக்களாட்சி முறை அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ நாம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அல்லது மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு தொகுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, நமக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ வந்து அனுப்புவோம். அவங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நமக்கு என்ன சட்டங்கள் வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகேவா? நமக்கான ஆளை நம்மளே தேர்ந்தெடுக்கிறது அப்படிதான் வந்து என்ன அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இத்தகைய மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்சபட்ச அதிகாரத்தை பெற்று அரசாங்க சட்டத்தை செயல்படுத்துகின்றனர். மக்கள் தேர்தலில் வாக்குகள் செலுத்தி பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பர். அப்பிரதிநிதி சட்டங்கள் மற்றும் விதிகளை வகுப்பார். ஓகேவா? ஸோ இதில் மறைமுக மக்களாட்சி அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் என்னெல்லாம் அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து, கனடா. ஸோ இது 3மே வந்து என்ன அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. ஓகேவா? ஸோ இதில் பாராளுமன்ற மக்களாட்சி, அதிபர் முறை மக்களாட்சி அப்படின்னு 2 இருக்குது. இதில் இங்கிலாந்தும் இந்தியாவும் என்ன அப்படின்னா பாராளுமன்ற மக்களாட்சி, அமெரிக்காவும் கனடாவும் என்ன அப்படின்னா அதிபர் முறை. ஓகேவா? இங்கே வந்து பிரதமர் இருப்பார், அங்கே அமெரிக்காவில் வந்து யார் இருப்பாங்க, அதிபர் தான் இருப்பார். ஸோ ஒயிட் ஹவுஸில் ஜனாதிபதி, அவர் அந்த நாட்டுடைய அதிபர் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் 18 வயது நிறைந்தவர்கள் குடிமக்கள் அவங்களுடைய பிரதிநிதியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உரிமையை வந்து வழங்குறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்றத்துக்கு போய் இல்லை சட்டமன்றத்துக்கு போய் தனக்கு என்ன வேணும், தன்னுடைய மக்களுக்கு என்ன வேணும், என்ன சட்டங்கள் வந்து கொண்டு வரலாம், என்ன அதிகாரங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறது. குடியரசு என்பது இறையாண்மை மக்களிடமிருந்து பெறப்படுகிறது என்பதை, அது தனிப்பட்ட நபர்களிடமிருந்து ஒப்படைக்கப்படவில்லை என்பதை குறிக்கும். ஓகேவா? இந்திய முகவுரையில் குடியரசு என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிக்கும். அதாவது நம்ம யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம், குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். குடியரசுத் தலைவரை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறோம், மறைமுக தேர்தலின் அடிப்படையில் தான் வந்து நாம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது குடியரசுத் தலைவரை தான் வந்து இங்கே வந்து முகவுரை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசு அப்படின்னு வந்து சொல்லுது. இதில் இந்திய குடியரசின் சிறப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் எந்த அரசு குடும்பத்தை சேர்ந்தவரும் அல்ல. ஆனால் இங்கிலாந்தில் வந்து இந்தியாவும் இங்கிலாந்தும் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம், பாராளுமன்ற முறை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து அரசு வழியில், அதாவது வம்சா வழியாக ராஜாவோ இல்லை ராணியோ அவங்க தான் வந்து அந்த ஜனாதிபதி அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து அவங்க தான் வந்து இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பிரதமர், அமைச்சரவை அப்படின்ற அந்த குழு வந்து இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து எந்த ஒரு அரசு குடும்பத்தையும் சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கென்று சில குறிப்பிட்ட பொறுப்புகள், பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா முடியாட்சி, இன்னொன்று குடியாட்சி அப்படின்னு. இதில் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த முடியாட்சி அப்படிங்கிறது யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நாட்டின் தலைவர் யார் அப்படின்னா மன்னர் அல்லது ராணி. ஓகேவா? பாரம்பரிய வம்சத்தின் அடிப்படையில் நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எடுத்துக்காட்டு இங்கிலாந்து. குடியாட்சியில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நாட்டின் தலைவரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்கள் தேர்ந்தெடுப்பர். ஸோ அதுதான் வந்து எங்கே அப்படின்னா அமெரிக்காலையும் இந்தியாலையும். இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கான அந்த பதவி காலம் வந்து என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அமெரிக்காவில் வந்து 4 ஆண்டுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் வெயிட். ஸோ அடுத்ததான் வந்து நீதித்துறை.
நீதித்துறையில் வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் முகவுரையின் 3 விதமான நீதிகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஸோ இந்த 3 நீதிகளும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சமுதாய நீதியில் சாதி, மதம், நிறம், இனம் பாகுபாடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து சமுதாயத்தில் அனைவருக்குமே வந்து சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சமூக நீதி அப்படிங்கிறது. பொருளாதார நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களுக்கு இடையில, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளாதார நீதியும், அரசியல் நீதியில் அனைத்து குடிமக்களும் சமமானவர்கள், அரசியல் உரிமைகளை வழங்குவது, அரசு பதவிகளில் அவங்களுக்கான சம வாய்ப்பு கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அரசியல் நீதி அப்படிங்கிறது. ஸோ இது எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே பார்த்தோம். எப்போ எடுத்தோம் அப்படின்னா 1917 அக்டோபரில் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஒரு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கருத்துக்கள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்திய மக்கள் அனைவருக்குமே வந்து நீதிகள் கிடைக்கணும் அப்படின்ற அந்த கருத்து. என்னென்ன நீதி கிடைக்கணும் அப்படின்னா சமுதாய நீதி கிடைக்கணும், பொருளாதார நீதி கிடைக்கணும், அரசியல் நீதி கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததா சுதந்திரத்துவம் அப்படின்றது சுதந்திரத்துவம் தான். ஸோ சுதந்திரம் என்பது லிபர் என்கின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாகியது. ஓகேவா? ஸோ இதனோட பொருள் என்ன அப்படின்னா தடையில்லாத என்பதாகும். ஆங்கிலத்தின் இதன் பொருள் கட்டுப்பாடு இல்லாதது என்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிகல், அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அந்த அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 19 வந்து இருக்குது. அதாவது இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும், வாழ்றதுக்கும், வணிகம் செய்யறதுக்கும், அதாவது இந்தியாவுக்குள்ளே அவன் எங்கே வேணால் பேசலாம், எங்கே வேணால் எழுதலாம், எங்கே வேணால் வாழலாம், எங்கே வேணால் வணிகம் செய்யலாம் அப்படிங்கிறத இதில் வந்து யாருமே வந்து தலையிட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 19. ஓகேவா? ஸோ இதில் ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த அடிப்படை உரிமை. ஓகேவா? இது வந்து சுதந்திரமாக வாழ்றதுக்கானது. அடுத்து ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு தனிப்பட்ட நபர் இந்தியாவில் ஒரு குடிமகனாக இருக்கான் அப்படின்னும் போது அவன் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? எந்த மதத்தை வேணால் நிர்வகிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு கல்விக்கூடங்களில் ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு கூட்டம் வந்து நடக்குது அப்படின்னும் போது அந்த கூட்டத்தில் அவன் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மத சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இது இரண்டுமே, அதாவது ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்துக்கான உரிமை, ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த சுதந்திர உரிமை, இது இரண்டுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்றத்தை நாடி தன்னுடைய அடிப்படை உரிமைகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணி அவன் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த கருத்து பிரெஞ்சு புரட்சியின் போது அதிலிருந்து வந்து நம்ம எடுத்திருக்கோம். எந்த வருடம் அப்படின்னா 1789. ஓகேவா? இந்த சுதந்திரத்தின் வகைகளில் இயற்கை சுதந்திரம், சமூக குடிமை சுதந்திரம், நீதிநெறி சுதந்திரம் அப்படின்னு 3 பிரிவுகளாக இருக்குது. இதில் சுதந்திரம் பற்றிய கூற்றுகள் வந்துருக்கு. இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சுதந்திரம் என்பது பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சுதந்திரம் என்பது மனிதர்களை நோக்கி வருவதல்ல, மாறாக மனிதர்களை சுதந்திரத்தை நோக்கி எழுச்சி கொண்டு செல்ல வேண்டும். மகிழ்வுடன் வாழ்வதற்காக சிரமப்பட்டு பெறுகின்ற சுதந்திரம் ஓர் ஆசீர்வாதம் அப்படின்னு புதுதில்லியில் மத்திய செயலகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து சமத்துவம். ஸோ இந்த சமத்துவம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சமத்துவம் என்பது இக்வாலிஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து உருவானது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா நியாயமான, அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் நியாயமாக கிடைக்கணும். ஸோ இதுக்குமே வந்து அடிப்படை உரிமையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கான அந்த தீண்டாமை குறித்து, அதுக்கப்புறமா வந்து பொது வேலை வாய்ப்புகளில் எல்லாருக்கும் சமமான இது வந்து கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடைப்படுது அப்படின்னும் போது, அதாவது இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகனுக்கு இதை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தடைப்படுது அப்படின்னும் போது அவன் நீதிமன்றத்தை அணுகி அந்த தீர்ப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ஆர்டிகல் 39ல ஆண் பெண் இருவருக்குமே வந்து பாகுபாடின்றி சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதே போல சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அதுவுமே வந்து என்ன சொல்றாங்க சமத்துவத்தில் வருது அப்படிங்கிறாங்க. சமத்துவத்தில் வேற என்ன வருது அப்படின்னா ஆர்டிகல் 325. ஸோ 324ல வந்து என்ன வரும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பற்றி வரும். ஆர்டிகல் 324ல இந்த ஆர்டிகல் 325ல தேர்தலில் மதம், இனம், சாதி, நிறம் இந்த மாதிரி வேறுபாடுகள் இன்றி இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் போட்டியிடலாம். அதுக்காக சொல்லப்படக்கூடிய அந்த வழிவகை தான் வந்து ஆர்டிகல் 325 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்ததான் வந்து என்ன அப்படின்னா சமத்துவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன் அப்படின்றவர். இவர் வந்து யார் அப்படின்னா கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். H.J. லாஸ்கி என்பவர் எழுதிய அரசியல் இலக்கணம் என்னும் நூலில் சமத்துவம் என்பது
சமன்படுத்தப்படும் சேர்க்கை என கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாக்ஸில் வந்து கடைசியாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறது. ஸோ இந்திய குடிமக்கள் அனைவரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற உணவில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அனைவரும் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் அங்கத்தினர். இங்கே பல மொழிகள் பேசினாலும் பல மாநிலங்கள், அதாவது பல மொழிகள் இருக்குது. இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, கேரளா பேசுகிறவங்க, அந்த மாதிரி பல மொழிகள் பேசுகிறவங்களா இருந்தாலும் நாட்டுடைய வளர்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சகோதரத்துவமாக இருக்கணும். நமக்குள்ள வந்து இனம், ஜாதி, மொழி, வகுப்புவாதம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நாம் வந்து சகோதர உணர்வோடு இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து முகவுரையில் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் அமைப்பானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டதாகும். இதை மக்களுக்கு அரசரோ அல்லது வேறு அந்நிய சக்தியோ தரவில்லை. மக்கள் என்பது இங்கு குடிமக்களை குறிக்கும். அதாவது இந்தியாவில் வாழ்கிறாங்க இல்லையா, இந்திய குடிமக்களை தான் வந்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடியது, இந்திய அரசியலமைப்பானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஆமாம், இங்கே மக்கள் தான் வந்து அவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து எந்த ஒரு அரசரோ இல்லை வேறு எந்த ஒரு அந்நிய சக்தியோ வந்து வாங்கி கொடுத்துடல. ஓகேவா? இங்கே மக்கள் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வசிக்கக்கூடிய அனைத்து குடிமக்களையும் வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து முகவுரை அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் அதுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். இல்லை இந்த கிளாஸில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை பெட்டர் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து திருத்திக்கிறோம், மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஸ்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஆக்சிடென்டெல்லாம் நடக்கும்போது எதுவும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி. கன்சிஸ்டன்சியாக எல்லாரும் படிச்சுட்டே இருங்க, ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், நோட்டு போட்டு உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்களே எடுங்க, ஃபில்ட்ரு பண்ணி படிங்க. நீங்கள் ஒரு 4-5 முறை திரும்ப படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்குமே வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நானும் வீடியோஸ் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வந்துடுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லா சிலபஸுமே வந்து நான் வந்து இந்த ஆகஸ்ட் 30 தான் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ அன்றைக்குள்ளே எல்லா வீடியோஸுமே வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? செப்டம்பர் 1லேருந்து எக்ஸாம் போகிறதுக்கு கரெக்டாக செப்டம்பர் 12 வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த 2 நாள் வந்து அடுத்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கேப் இருக்கும். செப்டம்பர் 14 வந்து நீங்கள் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கள். ஓகேவா?